உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மூடு பணியில கிளைமேக்ஸ்ல ஒரு தாலாட்டு ஒன்று எழுதிருப்பீங்க. அந்த படத்துடைய சோலே கடைசி கிளைமேக்ஸ்ல எட்டு வந்து இடத்துல என்ன பாட்டு ஞாபகப்படுத்துங்களா கொஞ்சம்? ஆசை ராஜான்னு சொல்லிட்டு ஒரு தாளா கரெக்ட். என்ன மாதிரி தாலாட்டா ஒரு இதெல்லாம் தான் கேட்டேன், யூடியூப்ல கேட்டேன். ஆமாம், இது நடந்திருக்கு சார், என்னென்னமோ நடந்திருக்கு சார். அது தெரியாது, நம்ம வேலை அதான் இருக்கனால இந்த வேலையில் ஆழமாக இருந்திருக்கோன்னு காட்டுறதுக்காக இந்த பாட்டெல்லாம் எனக்கு அடையாளமாக நிற்கிறது பெரிய சந்தோஷமான விஷயம். ஆசை ராஜா ஆறாரோ, அம்மா பொண்ணே ஆறாரோ, தோளில் மாலையாய், கரெக்ட் எனக்கு டியூன் ஞாபகம் இல்லை. ஆடும் கண்ணா ஆறாரோ, ஆடும் கண்ணா கரெக்டாக நோட் பண்ணி வச்சு. ஐயோ சூப்பர் எனக்கு. ஆமாம்மா, நான் எழுந்தது தான். என்ன மாதிரி அது அப்படி அந்த உங்க அண்ணனுடைய டியூனோட நீங்க உங்க லிரிக்ஸ் கேட்கும்போது உண்மையாலுமே ஒரு தாலாட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசை வருடிட்டு போகும் சார். அவர் என்னென்னமோ பண்ணிடுவோம். சிலதெல்லாம் ரீ ரெக்கார்டிங்லேயே பண்ணிவிடுவோம். சில பாட்டெலாம் வந்து ரீ ரெக்கார்டிங்லேயே பண்ணிவிட்டு அப்படி சேர்த்துருவோம். அந்த மாதிரிலாம் பல விஷயம் அங்கேயும் நடக்கும். அப்போயே பாட்டு எழுதி கொடுக்கணும், அப்போயே நடக்கும். டைட்டில் சாங்கெல்லாம் அதுதானே, டைட்டில் போயிட்டுருக்கோம், டைட்டில்கிட்டே இதுக்கு பாட்டு எழுதே பாட்டு தூக்கி கொடுப்பாரு, உடனே அதுக்கு பாட்டு எழுத வேண்டியதான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். முள்ளு மலருக்கு அப்புறமா ஜானியில் மகேந்திரன் அவர்களுடைய திருப்பியும் ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறீங்க. அந்த படத்தில் இருக்கிற பாடல் எல்லா பாடல்களுமே நீங்கள் ஆமாம். என்ன மாதிரி ஆசையை காற்றுல தூது விட்டுன்னு காற்றில் இந்த கீதம், ஐயோ சூப்பர், செனோரிட்டா ஐ லவ் யூ. ஆமாம்மா. இன்றைக்கி ஒருத்தர் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் செனோரிட்டானா என்னன்னு எங்களுக்கு தெரியல இப்போ போட்டாங்க. நிறைய இங்கிலீஷ் பாடல்களை பார்த்துருக்கோம். ஜெர்மன் வேர்டு அது. ஜெர்மன் அதாவது கல்யாணமாகாத இளம் பெண்ணை. செனோரிட்டானா பருவமடைந்து கல்யாணமாமல் இருக்கும் அருமை பெண்ணை அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டான மீனிங் வரும். ஓகே, அது பாலு தான் சொன்னான். நான் வந்து என்ன எழுதுறதுன்னா ஏதோ பல்லவி எழுதிட்டு இருந்தேன். டேய் கேஷா இல்லைடா அந்த இதாவது செனோரிட்டா ஐ லவ் யூன்னு வச்சுக்கலாமான்னா வச்சுக்கலாமே, என்னடா செனோரிட்டானா அதுதான் இந்த மாதிரி பொண்ணுடா அப்படின்ற மாதிரி. அது நமக்கு தெரியுமான்னொன்னே தெரியுறதை போய்ட்டு கவலைப்படுது. சவுண்ட் நல்லா இருக்கால்ல, செனோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் ஐ லவ் யூ யூ லவ் மீ. அழகு இங்கிலீஷ்ல கூட பாட்டு எழுதி ட்ரை பண்ணிருக்கேன் பார்த்தீங்க. நீங்க எல்லாத்துலயும் சார் இப்போ கோட்ல கூட எழுதுறீங்களே ஸ்விக்கி. ஆமாம், பாலு தான் இருக்கிறதா ஹெல்ப் பண்ணுவான். டேய் இது ரொம்ப இங்கிலீஷ் வேர்டு கொஞ்சம் சொல்கிறேன் இந்த இடத்துல நான் போய்டும். அது பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். சரி, இது இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தவங்க போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப மறுபடியும் அதே ஃபீலிங் தான் வரும். அந்த ஆசையை காற்றுல தூது விட்டு வந்து அந்த பொண்ணுடைய ஏக்கத்தை அந்த வரிகளில் ரொம்ப அழகாக கடத்திருப்பீங்க நீங்கள். ஆமாம்மா, அந்த சிச்சுவேஷனில் ரொம்ப அழகான பாட்டு சார் அது. வாசம் பூவாசம் வாலிப காலத்து நேசம் மாசம் தை மாசம் மல்லிய பூமண வீசும் வாசத்துல நேசத்துல வந்த வாசத்துல நெஞ்சோ தேடுது ஜோடிய தேடுது கொஞ்சம் வாரைய தாரரே தள்ளல் வாரைய அது தாழம்பூவில் வீசுகிற காத்துல தாகம் ஏறுது ஆசை. இது பாட்டு பாடி எழுதி முடிச்சு பாடும்போது தான் நமக்கு அப்படி அந்த லிங்கோட கேட்கும்போது தான் நமக்கு அங்கே ரெக்கார்டிங்கில் குஷி வரும். இதுக்கெல்லாம் நான் ரிதம் கிட்டாரும் வாசிச்சுட்ருப்பேன். அண்ணனுக்கு அப்போ ரிதம் கிட்டாரிஸ்ட் நான் தானே. அப்படி கேட்டுருக்கும்போது குஷியாக இருக்கும். இங்கே நோட்ஸை கவனிக்கிறதா வார்த்தையை கவனிக்கிறதான்னு இருக்கும். இருந்தாலும் ஜம்முன்னு வந்துடும். அந்த படத்துலேயே பியானோவில் ஒரு ஒன்று வாசிச்சுக்கிட்டே ஒரு பாட்டு அது கண்ணதாசன் ஐயா பாட்டு. ஒரு பாட்டு தான் கண்ணதாசன் ஐயா. அதுதான் ரொம்ப அழகான வார்த்தைகள். இல்லை அது அவங்க கூட தான் வரந்தாம்மா. அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அது வந்து அடையாளம் நிச்சயமாக காட்டிடும். அது வந்து அது உண்மை நிஜமாக. நான் கண்ணதாசன் ஐயாவும் வாலியும் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க இது அதே ஒரு விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு பாட்டு எழுதுகிறேம்மா, உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அழைக்கிறேன். அந்த ரெக்கார்டிங்கு வாலியண்ணா வந்திருக்காரு. ஓகே, அது மத்தியானம் ஒரு பாட்டு எழுதணும் மௌன கீதங்களுக்கு 1.5 வந்து கேட்டேன் அமர் நல்லா இருக்கியா பாட்டு, நல்லா இருக்கியா வார்த்தை, உன் பாட்டுலேருந்து ஒரு 2 வரி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னாரு. என்னங்க உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சுக்கேன் நீ பாரு அப்படின்ட்டு தான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன் அன்னைக்கு மத்தியானம் எழுதுற பாட்டு. ஓகே, பெரிய அதிசயமாக ரொம்ப பெரிய கவிஞர் நமக்கு நம்மளும் சிந்தனை பாராட்டுறாரு. அதெல்லாம் குஷிமா கிடைச்ச வரங்கள்மா. அதில் வேற ஒன்றும் சொல்லவே இல்லை. பன்னீர் புஷ்பங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படமா சார் அது? ஆமாம், நானும் ஒரு ப்ரொடியூசர். நான் தான் மெயின் ப்ரொடியூசர் மாதிரி. அது ஒரு அந்த எங்களுக்கு ஒரு படம் எடுக்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இது மலர்களே மல்லிகை போடுமா அவங்களுக்காக பண்ணப்பட்ட படம். அவங்களுக்கெல்லாம் யார்கிட்டையும் ஃபைனான்ஸ் போக முடியல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ தான் நான் எனக்குள்ளதெல்லாம் வச்சு எனக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வச்சு
அலைகள் ஓவியம் அந்த பக்கம் தயாராகிட்டு இருக்கு, இந்த பன்னீர் புஷ்பங்களுக்கு. அங்கே இளையராஜா வழங்கும் கங்கை இது அலைகள் ஓவியத்தில் பால் கிரியேஷன்ஸு, இங்கே கங்கை மரன் வழங்கும் அமிர்த மியூசிக் ஏதோ ஒன்று போட்டு பன்னீர் புஷ்பங்கள்னு வரும். அதில் இருக்கிற பாடல்கள்லாம் என்ன மாதிரியான பாடல்கள்? அருமையான பாட்டு. ஆனந்த ராகம் கேட்கும் காலம் கீழ் வானிலே ஒளிதான் தோன்றுது. எதுக்கு நான் புது டைரக்டர் வாழ்த்து தான், நான் சொல்கிற வாழ்த்தே தான். கீழ்வானிலே அவங்க டைரக்டர் ஆக்குனது நான் தான், சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து அவங்க 2 பேருமே ஸ்ரீதர் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது ஸ்ரீதருக்கு வந்து இளமை ஊஞ்சல் எடுக்கிறதுக்கு MS விஸ்வநாதன் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் இல்லைங்க, இப்போ இந்த இளையராஜான்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நல்லா ரொம்ப நல்லா பண்ணுறாரு, அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸில் நல்ல பேர் இருக்குது, அவங்கள போடலான்னு யார்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டீங்க, MSவியோட ஒர்க் பண்ண போய் அப்படின்னு அவங்க 2 பேரும் வேலையை விட்டு தூக்கிட்டார். ஓ, பாரதி வாசு 2 பேருமே தூக்கியாச்சு. சந்தான பாரதியும் P வாசையும் தூக்கி விட்டார். P வாசு பெரிய ஆளுடைய பையன். பீதாம்பரம்னு மேக்கப் அவங்களுடைய எம்ஜிஆருக்கு இப்போ நம்பர் 1 அவர் தான். எம்ஜிஆர் தான் நம்பர் 1. அதனால் அவங்களுக்கு பிறந்த பையன். அவரும் அசிஸ்டண்டாக 2 பேரையும் துரத்திட்டாங்க. இந்த யாரும் சிவாஸ் பண்ணார். அப்புறமேலே எங்களை கூப்பிட்டாங்க சார், நான் எங்கள் அண்ணன் பாஸ்கர், ராஜா அண்ணா 3 பேரும், ஸ்ரீதர் சார் பார்க்க ஆசை. போய் பார்த்தோன்னா நீங்கள் அடுத்த படம் எங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுக்கணும். எப்படிங்க MSc நாங்கள் சொல்கிறோம், அண்ணா சொல்கிறாரு, எப்படிங்க MSc பண்ண இதில் வந்து நாங்கள் வந்து இல்லையா, இது ஒரு சேஞ்சான இதாக இருக்கட்டுமேன்னு பார்க்குறேன். எல்லாம் சின்ன பசங்க தான், அந்த ரஜினிகாந்த் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வளர்ந்து வர நேரம் ரஜினி கமல்லாம், அவங்க 2 பேரும் வச்சு தான் எடுக்கிறோம், அதனால நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னோடனே சரின்ட்டு நமக்கு கிடைக்கிற பாக்கியம் வேறு. ஆனால் MSc கம்பெனியெல்லாம் நமக்கு வருதுன்ற மாதிரி ஒரு பயம் வருது. இதெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ரெகுலராக பண்ணுற கம்பெனிலாம் நம்மள்ட்ட வந்துட்டு இருக்காங்களே ஃபீலிங் இருந்தாலும் ஸ்ரீதர் சார்ட்டு இந்த படம் பண்ண பெரிய அடையாளத்தை தூக்கி மேலே கொண்டு போய் வச்சிருச்சு. எல்லா பாட்டுமே ரொம்ப ஹிட், ரொம்ப சூப்பர் ஹிட். ஒரே நாள் ஒரே நான் நிலாவில் பார்த்தது உலாவும் உன்னிழமைதான் ஊஞ்சலாடுது. அருமையான டியூன், ரொம்ப அருமையான டியூன். நான் ஒரு கம்போஸில் நான் உட்காரும்போது சொல்கிறேன், டேரக்டர் சார் இது நல்லா வரணும், இந்த நகத்தெல்லாம் பிடிச்சி கடிச்சு துப்பிடுவார். இந்த நான் இந்த டியூனை அப்படி கடிச்சிட்டு இருப்பார். சார் நான் ஒன்று சொல்லட்டுமா, நாங்கள் எப்படி போட்டாலும் உங்கள் படத்தில் ஹிட் ஆகும் சார், அந்த மாதிரி ஜாதகம் சார். நீங்கள் நாங்கள் எப்படி தப்பாக போட்டாலும் அந்த பாட்டு உங்கள் படத்தில் ஹிட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், எத்தனை டைம் போனாலும் ரெடி. ஆனால் வந்து உங்களோட ராசி அந்த மாதிரி, என்ன பாட்டு போட்டாலும் உங்களுக்கு ஹிட் ஆகிடும்னா அதே மாதிரி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே தண்ணி கருத்தெரிச்சு கண்ணு தவளை சத்தம் கேட்டுடுச்சு உறங்கிருச்சு நாம உறங்க. இந்த பாட்டில் என்ன விஷயம்னா, இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறோம் AV மாரல் தியேட்டரில். 7 to 1 எங்கள் பாட்டை முடிச்சாகணும். அப்போ எங்கள் குரு வந்து GK வெங்கடேஷ் தெரியல, மனிதன் மாறி விட்டான் பாட்டெலாம் பாடினவர். அப்போ இந்த பாட்டை அவர் பாடச்சா பேக்ரவுண்ட் சாங் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணி GK வெங்கடேஷனுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு, பாட்டெலாம் சொல்லிக் கொடுத்தாச்சு. அவர் போய் பாடுறாரு, தண்ணி கருத்துச்சு. அவருக்கு ரெக்கார்டிங்கோட அவர் பாடுறதுக்கு பயப்படுறாரு. 2 வரைக்கும் மேலே தாண்டப்படல. ஒரு பல்லவி பாடுறாரு, சரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்பா போங்கண்ணா பரவாயில்லண்ணா, அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்லுங்க பாடுங்கன்னா அவருக்கு டியூனாக வரமாட்டேங்குது. இதுக்குள்ளே 3 மணி ஆகிடுச்சு, மத்தியானம் 3 மணி. மத்தியானம் ரெக்கார்டிங்கே MS விஸ்வநாதன் தியேட்டருக்கு வெளியில் வெயிட்டிங். அப்போ எல்லாம் க்ளோஸ் தியேட்டர் கிடையாது, ஸ்பீக்கர் அப்படி இருக்கும், வெளியெல்லாம் கேட்டுருக்கும் பாட்டு. அப்போ வந்து MSc வந்தார். MSc என்னப்பா என்னோன்னே, இல்லை அண்ணன் பாடுறாரு இந்த முடிச்சுருவாருன்னொன்னே, ஏய் வெங்கடேஷா ஒழுங்கா பாட மாட்டேனே இன்னொரு ஒரு சத்தம். MSc டாக் பேக்கில், ஏய் வெங்கடேஷா ஒழுங்கா பாட மாட்டேன், டைம் வர தெரியல உனக்கு அப்படின்னா அப்புறம் போப்பா இந்த தான். அப்புறம் அவர் இல்லை என்னால் பாட முடியல விட்டுருப்பா, இந்த அப்புறம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிவிட்டாச்சு. அப்புறம் அவரால் பாட முடியாதனால மலேசியா வாசகனை வச்சு, மலேசியா வாசகன் கூட தான் இருப்பான், ஆமாம் கம்பல்சரி வருவான், எல்லாம் வரும். அவன் பாட்டு அதுக்குள்ளே கற்றுட்டான், டேய் நீ போய் பாடுறான் அப்படின்னா அவன் பாடினா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் அது அதிர்ஷ்டவசமாக கிடைச்ச பாட்டு. அதுலேருந்து தான் பாரதிவாசன். ஐயோ ஆமாம், பாரதிவாசன் அதனால தான் வந்தேன். அதுக்கப்புறம் கம்போசிங் அவர் கூப்பிட்டார், பாரு உங்களை தான் போட்டிருக்கேன் வந்து பாருன்னா குஷி ஆகிட்டானுங்க அவருக்கு. அதனால் அந்த பழக்கத்தில் இருந்ததுனால அவங்கள டைரக்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு முடிவு. ஏன்னா சந்தான பாரதி நான் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கமல் நான் சந்தான பாரதி 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சாயங்காலம் ஆனால் கமல் வீட்டில் தான் கூத்தடிக்கிறது நாங்கள். இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு மேலே தான் சாருஹாசன் நான் பார்க்க போனேன். 94 இயர்ஸ் அவருக்கு. அப்போ இருந்து அவங்களோட பழக்கம் அந்த வெல்டாம் சோட்லேருந்து மன்னியம் அவ்வளவு பழக்கம். மணிரத்னம் சுஹாசினி எல்லாமே இருந்தாங்க. அண்ணனை போய் கட்டி பிடிச்சி புரண்டு அவருக்கு இப்போ கூட நான் பாடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாடுவேன் நான் கேட்கணுன்னா யார் சொல்லுவார் நிலவேலாம் பாட ஆச்சார். அந்த பழைய நினைவுகள் அன்றைக்கி புரண்டு அவர் வந்து மகிழ்ச்சிப்படுத்திட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி வந்த உறவுகள் தான் அந்த உறவுகள் அன்றைக்கி இருந்து நீடிச்சிட்டுன்னா அது கமல் வீட்டில் உட்காந்தது, கமலுக்கும் எங்களுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே அப்படி அதில் ஞாபகம் வந்துருச்சு.
ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது அந்த நாள். மறக்க முடியாது. பாரதி வாசு சொல்கிறதுக்காக அவ்வளோ அட்டாச்சு கதைகள்லாம் புரியுது, விடுவார். அவ்வளோ கதையில் அதுல பூந்தளிர் ஆடன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம். அதுல கிட்டார் நீங்க வாசிச்சீங்களா சார்? கிட்டார் நான் தானே. ஓப்பனிங்ல ஒரு கிட்டார் வரும். அது சதா வாசர். ஆமாம் ஆமாம். அந்த பிஜிஎம் தாலியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு பாட்டு எடுத்திருப்பாரு, தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியல. தாலியே தேவையில்லை நீதான் என் பொண்டாட்டி, தெரியல. உசுரோடு கலந்தது கலந்தது உயிரோடு வளர்ந்தது வளர்ந்தது. இருக்கலாம். அதோடைய பீஸ் தான் எடுத்து இதுல யூஸ் ஓ பண்ணிருப்போம். ஓ ஓ வெரி. அந்த அதான் நீங்க வாசிக்கலான்றது கேக்குது. நான் ரிதம் கிட்டாரிஸ்ட், Okay, okay. மெயின் கிட்டாரிஸ்ட் ஒருத்தர் சதா வருவார். ஆர் சுதர்சனத்தோட பையன். அவர் தான் லீட் கிட்டார்லாம் வாசிப்பாங்க. அவர் சந்திரசேகர் தான் வாசிப்பாங்க. கோடைகால காற்றேன்னு ஒரு பாட்டு எழுதிருப்பீங்க. காலையில அந்த ஓப்பனிங்ல ஒரு பிஜிஎம் வரும்ல சார், அது கேட்டுட்டு அந்த பாட்டை கேட்கும் போது அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும்ல சார். அதே மூடு. கோடைகால காற்று குளிர் தென்றல் பாடும் பாட்டு மனம் தேடும் சுவையோடு தினந்தோறும் இசை பாடு அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும் இவைகள் இளமாலை பூக்களே புதுச்சோலை பூக்களே. அலைகள் ஓதியுள்ள படம். நீங்க கோடைகால காற்று எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இருந்ததோ அதே மாதிரி புத்தம் புது காலைன்னு சொல்லிட்டு, ஐயோ ஆனா அந்த படத்துல வைக்க முடியல. அதுக்கப்புறம் வேற ஒரு படத்துல வச்சாரு. அது அது என்ன கதை கேளுங்க. மருதாணின்னு ஒரு படம் ஆரம்பித்தோம் மகேந்திரன் அவங்க டைரக்ஷனில். அதுக்கு போட்டப்பட்டு தான் ஃபஸ்ட்டு சாங்கு புத்தம்புது காலைங்கிற பாட்டு. மருதாணின்னு ஏவிஎம்ல இதில் பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங். அன்றைக்கி அண்ணன் டியூன் கொடுத்தாரு. அவர் ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் நேச்சுரல் வச்சு பாடலாம் அமர், அது மாதிரி எழுதி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. சரிட்டு நான் காலையில் எங்கள் சொந்த படம் பாவலர் கிரியேஷன்ஸ், எங்கள் அண்ணன் பாஸ்கருடைய ஓன் ப்ரொடக்ஷன், நாங்களாம் அதில் இருக்கோம். இப்போ இளையராஜா கங்கேமரெலாம் சேர்ந்தது தான் அந்த பாவலர் கிரியேஷன்றது. அன்றைக்கி பூஜை நான் சந்தான பாரதியும் சேர்ந்து என்ன பண்ண கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு போடலாம். ஜனவரி 1. ஓகே, ஜனவரி 1 ரெக்கார்டிங் போயிட்டு போனோன்னா அந்த காலை பொழுது அப்படி பிடிச்சி வருது. நான் என்ன 4-5:30 மணிக்கெல்லாம் குழம்பு போகிறோம்ல, அந்த காலை பொழுது வருது. இந்த டியூனை போடுறேன். லாரா லாரா லாலா 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 லாலா. எனக்கு பின்னால் தான் டேபிள் கார்டு இருக்கும், பின்னால் சீட்டில் உட்காடுறேன். அதை பாஸ் போட்டு நோட்டில் எடுத்து புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் புது ராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். அது கரெக்டாக இருக்குங்க. அது காலையில் அந்த பாட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே ஜனவரி 1 ஃப்ரெஷ் ஆகிடும். ஹாப்பி நியூ இயர் மச்சான், டேய் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருப்போம்ல, அந்த ஃபீல் அங்கே வந்தது. வானில் தோன்றும் கோலம் அதை யார் போட்டதோ, பனிவாடை வீசும் காற்றில் சுகம் யார் சேர்த்ததோ, வயதில் தோன்றிடும் நினைவில் ஆனந்தம் வளர்ந்தோடுது கவி பாடுது வழுந்தாடிடும் சுவை கூடு. இந்த காலை நேரத்தில் இந்த பாட்டு அவ்வளவு பாசிட்டிவாக இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜனவரி 1 நிற்கும் போது புத்தம்போது காலைனா அதில் வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க அந்த டைமில். அவங்க வந்து அண்ணாட்டா அந்த பாட்டை ஃபஸ்ட்டு தாரா இந்த பிகினிங் ஃப்ளூட் அவங்க வாசல் தான், கீ ஃப்ளூட்டு. அது ஜெர்மன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறவங்க சும்மா ஊர் சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க இந்தியாவுக்கு. வந்தபோது அண்ணனை பார்க்கணுன்னு வந்தாலும் முதல்ல வந்தவங்க நாளைக்கு ரெக்கார்டிங் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த டைமில். நினச்சி பார்க்கும்போது